வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தாலியா, லாப்சி, கோதுமை கூர்னை கூட 4 பருப்பும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான உப்புமா கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா சாம்பார் கூட, சட்னி கூட, இல்லைன்னா ஸ்வீட்டெண்ட் தயிர் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை வறுத்து பண்ண போகிறதுனால கோதுமையோட குழப்பே நம்மளுக்கு தெரியாது. சூடாக சாப்பிடும்போது நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். பெரும்பாலும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த தாலியா சாப்பிடுவாங்க. போரிங்காக சும்மா தாலியாக வச்சு சாப்பிட்றதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக ஆக்கிட்டு நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி சாப்பிட்லாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம உப்புமாவில் சேர்க்குற வரைக்கும் இந்த பைத்தம் பருப்பு நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 கப் தாலியாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கட்டாயமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு குழகுழப்பு தன்மை இல்லாமல் நல்லா உதிரியாக வரும். லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த தாலியாலாம் லைட் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் ஸ்பைஸாக சேர்த்துக்க போகிறேன். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா ஒரு சைடாக உங்களுக்கு அருகிடும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த தாலியா, மிளகு, ஜீரகம், பருப்பு மிக்சர் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா குறன்னு உடையிற வரைக்கும் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை அரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 1க்கு 2 உடஞ்சா போதும், ரொம்ப நைஸாக உடையணும்னு அவசியம் இல்லை. வறுத்த அதே கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாயை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பெல்லாம் பொன்னிறமாக மாறட்டும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். வறுக்கும் போது பருப்பு, முன்னாடியே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நான் ரவுண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை இன்னும் நீங்கள் ஹெல்த்தியாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா துருவிட்டோ இல்லை பொடியாக நறுக்கிட்டோ வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 கப் தாலியா எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு நான் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தாலியாவுக்கு 4 கப் தண்ணி, அதுக்கப்புறம் பருப்புக்கெல்லாம் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நம்ம அலம்பி ஊற வச்சுருக்கோம் இல்லையா 1/4 கப் பாசிப்பருப்பை, அதை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு இந்த தண்ணியோடு கொதிச்சதுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்ணி பருப்போடு நல்லா தளன்னு கொதிக்கணும். அந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த லாப்சி மிக்சரை இதில் சேர்த்துருங்க. ஸோ நான் மென்ஷன் பண்ணும்போது லாப்சி, தாலியா, புரோக்கன் வீட் எது சொன்னாலுமே ஒன்று தான். ஒரு ஊரில் இதை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதை நீங்கள் சேர்க்கும் போது ஒரு கையில் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா உருண்டை கட்டிக்கும். ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு தண்ணி உறிஞ்சி இது கொதிக்க திக்காயிட்டே வரும். தாலியாவை ஒரு 3/4 பங்கு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அரிசி மாவு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க முடியும். அரிசி மாவு பார்த்திங்கன்னா ட்ரைனஸும் கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். பட் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சூடாகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கொழுக்கட்டை ஷேப் பண்ணிடலாம். இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். ஸ்டீம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு சிலிண்டர் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ மாவு இருக்கோ எல்லாத்தையுமே நல்லா ஷேப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுடுங்க. இட்லி குக்கர் இல்லைனா ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காரசாரமாக தொட்டு சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாம்பார் சட்னி கூட சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தயிரில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி அதோடு இந்த கொழுக்கட்டை வச்சு சர்வ் பண்ணுங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.